ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். அதெல்லாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொள்ளை நல்லா வறுத்து ரசம் வச்சு கொடுங்க. சளி பிடிச்சிருந்ததுன்னா சீக்கிரமாக சளி கரைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி படப்படன்னு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து கழுவி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ குக்கரில் போட்டு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி 6-7 விசில் வரட்டோங்க. அப்போ தான் கொள்ளு நல்லா வேகும். பூண்டு இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை போட்டுக்கலாம். 5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஒன்றா நம்ம 1-2 இந்த அளவுக்கு திருப்பி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் போட்டுக்கிட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா கையில் கரைச்சிக்கங்க. நான் இதுலேயே 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேங்க. நான் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேங்க. இதை நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கிறேங்க. கொள்ளு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. பாருங்கள், கொள்ளெல்லாம் நல்லா மசிச்சு வச்சுட்டேங்க. இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அதையும் நான் எல்லாத்தையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். 5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் விட்டுக்கிறேங்க. அஞ்சிருச்சு. கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், இதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதுலேயே ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். 2 வரமிளகா 1-2 திருப்பி வச்சுருக்கேன், நம்ம அதையும் போட்டுக்கலாம். 6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் நல்லா வறுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இதை இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த ரசம் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். நான் இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிறேங்க. மிளகு ஜீரகமும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் போட்டு ரசம் நல்லா கொதி வருதுங்க. நான் இதில் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இப்போது இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போகட்டும் வச்சுங்க. இப்போ நான் அடுப்பு சின்னது பண்ணிக்கிறேன். அதாங்க, ரசம் நல்லா கொதிச்சிடுச்சிங்க. இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, கமன்னு கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு தான், சுட சுட சாதம், கொள்ளு சட்னி, கொள்ளு ரசம், கமன்னு இருக்குது. கொள்ளு ரசம், சூட சாதம், கொள்ளு ரசம், கொள்ளு சட்னி. வாங்க வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை